பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவி நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மனிதனுக்கு பேர் எந்த அளவுக்கு இன்றியமையாததுங்கிறத நமது எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமாக சொல்லிட்டு இருக்கோம். இதுல பல வகையில ஆராய்ச்சி புரிஞ்சு மனிதனுக்கு பேர் தான் முக்கியம், அதுல வாழ்க்கையில பல திருப்பு முனைகள் இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்க முடியும் என்று எமது நிகழ்ச்சி மூலமாக சொல்லி கொண்டிருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமது நிகழ்ச்சியின் அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் வேற யாருமே இல்லைங்க. பிரபல எண்ணியல்னு சொல்லலாம், இல்லைன்னா பேரியல் நேமோலஜியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி 30 வருட காலம் அனுபவத்துல இருக்கக்கூடிய டாக்டர் சி.வி. ராஜராஜன் எங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? வாரந்தோறுமே நம்ம பேரை பத்தி பேசிட்டு இருக்கோம். கடந்த வாரம் ஒரு கேள்வி மட்டும் பேலன்ஸ் இருக்கு சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி குயிலோட பேரை மயிலுக்கு வைக்க முடியாது, மயிலோட பேரை குயிலுக்கு வைக்க முடியாது. அப்படி வச்சா என்ன ஆகும்? இல்ல, அதான் இப்ப இந்த நாட்டுல பிரச்சனையே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மயிலுக்கு பாத்துட்டீங்கன்னா ஆடும் தன்மை பெற்றது, ஆனால் அதுக்கு அதால பாட முடியாது. ஆனா குயிலுக்கு பாத்துட்டீங்கன்னா பாடும் தன்மை அது இயற்கையிலே இருக்கிறது, அதுக்கு ஆட தெரியாது. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, மக்கள்லாம் மயிலுக்கு குயிலுன்னு பேரை வச்சுக்கிட்டு அது ஆடு ஆடு ஆடுன்னு சொல்லி ஆட வைக்கிற பொழுதுதான் அது முடியாம போயிடுது. இதுதான் என்னுடைய கண்ணு பிரச்சனையே வருது. அப்ப அதே மாதிரி குயிலுக்கு பாத்துட்டீங்கன்னா நீங்க மயிலுன்னு பேர் வைக்கிறதும் அல்லது மயிலுக்கு குயிலுன்னு பேர் வைக்கிறது, எந்த ஒரு பொருளையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த பேரினுடைய தன்மை மாறுகிற பொழுது அதனுடைய பண்பாடு அதனுடைய பயன்பாடு கெட்டு போயிடுது. இப்போ சாதா மயில்னா நமக்கு ஒரு தெரியும், மயில் இப்படிதான் இருக்கணும்னு. அப்போ மயிலுக்கு மயிலுன்னு பேர் வச்சாதான் எந்த இரிட்டேஷன் இருக்காது. நீங்க மயில போயிட்டு எங்கேயாவது குயிலுன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கே இரிட்டேஷன் வந்துடும். அறிவு இருக்கா? அது குயில போய் நீ மயிலுன்னு சொல்றீங்க, அப்ப சொல்ற பொழுதே முரண்பாடு வருது. அப்ப ராஜராஜனாகிய நான் என்ன செய்கிறேன் என்று கேட்டால், மயிலுக்கு ஏற்கனவே நம்ம தெரியாம அறியாம குயிலுன்னு பேரை வச்சு அது பாடுவதற்கு முயற்சி பண்ணி ஒரு 10-25 ஆண்டு காலமாக அப்படியே பயிற்சி பண்ணி அது பாட முடியாமலும் ஆட முடியாமலும் இருக்கிற காரணத்தினால நான் என்ன செய்யறேன், மயில் இது குயில் இல்லை, இதுக்கு மயில் தான் பேருன்னு மயிலுக்கு மயிலுன்னு பேரை வச்சு குயிலுக்கு குயிலுன்னு பேர் வச்சு அந்த பாடும் தன்மை உனக்கு இருக்கிறதுங்கிறதை பட்ட தீட்டுகிற பொழுது அது பாட ஆரம்பிக்குது, இது ஆட ஆரம்பிக்குது. அது மாதிரிதான் மனிதர்களுக்கு பேர் வைக்கிறது. மாத்தி வச்சிட்டீங்கன்னா உடைய பிறந்த தேதி அதுகளுக்கு ஏத்த மாதிரி காலருக்கு பின்னாடி. வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. மகேஸ்வரி மேம். மகேஸ்வரி, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து மேம். உங்களுக்கு தானே கேக்குறீங்க? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னோட நேம் மகேஸ்வரி சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26 செப்டம்பர் 1989. 89. மேரேஜ் ஆச்சா? ஆயிடுச்சு மேம். ஓகே, மேரேஜ் டேட் சொல்லுங்க. 12/9/2014. 2014. தொடர்ந்து சட்ட பேசுங்க. மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அது கேக்குறதுக்கு. சோ மகேஸ்வரி, உங்களுடைய கல்யாண தேதி நல்லா இருக்கு, பேர் சரியா இருக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எப்படி இருக்கும் என்னோட ஃபியூச்சர்? எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கணவருடைய பேர் என்ன? சுரேஷ். ஓகே, சுரேஷ் உடைய பிறந்த தேதி தெரியுமா உங்களுக்கு? 1978. ஓகே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை இல்ல சார், எப்படி இருக்கும் ஃபியூச்சர்? ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு நிறைய. அதே மகேஸ்வரிங்கிற பேரு நல்ல ஆற்றல், அறிவு, கெட்டிக்காரத்தனம், திறமை, குடும்ப பொறுப்புகளை சுமக்கிற விஷயம், கணவனை ஆளாக்கி அழகுபடுத்துகிற ஆற்றல் மிக்க வலிமை மிக்க பெண்மணிகள் நிறைய பேர் மகேஸ்வரின்னு இருப்பாங்க. தாலி கட்டின தேதி ரொம்ப நல்லா இருக்கு. பட் சுரேஷ் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் குழப்பம், கன்ஃபியூஸ், இந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். பொண்டாட்டி புள்ள குட்டிகளை விட வெளியில இருக்கவங்க மேல நிறைய அன்பு செலுத்துற பண்பாடு அந்த கலாச்சாரம்லாம் அவர்கிட்ட இருக்கும். புரியுதா? ஸோ மகேஸ்வரி, நீங்க அவர் ஆளாக்கி அழகுபடுத்திட முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மனமுட்டு பேசுனீங்கன்னா, உங்க கணவர்கிட்ட பொறுமையா கேட்டு பேசுனீங்கன்னா அவரை நீங்க நினைக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஒரே ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு அவரு நம்மளுடைய சொல்படி நடக்கிறது இல்லைங்கிற மாதிரியான ஒரு பாதிப்பு உங்க மனசுக்குள்ள இருக்கு. ஸோ அதை நீங்க அவரோட பேசுனீங்கன்னா நிச்சயமா வந்துடலாம். சுரேஷுங்கிற பேரும் நல்லா இருக்கு, மகேஸ்வரிங்கிற பேரு நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ண தேதியும் நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த கவுன்சிலிங் மோட்டிவேஷன் மாதிரி எப்படி கொஞ்சம் அன்பை செலுத்துறது, அன்பை விதைச்சாதானே நம்ம அன்பை பெற முடியும் இல்லையா? ஸோ சுரேஷு கிட்ட ரொம்ப அன்பா பேசுனீங்கன்னா நிச்சயமா நீங்க சொல்றதெல்லாம் அவர் கேட்க ஆரம்பிச்சிடாரு, உங்க குடும்பம் நல்லா இருக்கும்.
தேங்க்யூ. ஓகே. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார் உதாரணமா சொல்றீங்க இப்ப மகேஸ்வரிங்கிற பேர் நல்லா இருக்குன்னு. ஆனா இந்த மகேஸ்வரிக்கும் வைக்க இல்ல முடியுமா? முடியும். இப்ப சில பேர்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 15% பேர் இந்த உலகத்துல நல்ல பேர் இருக்கு, 85% பேர் இந்த உலகத்துல சரியில்லாத பேர். அது ஒட்டு மொத்தமா எந்த நாட்டை எடுத்தாலும் அந்த நாட்டில் வாழுகின்ற மக்களுடைய ஜனத்தொகை எடுத்துட்டீங்கன்னா 85% பேர் அங்க பெரிய அளவுல வாழ்ந்திருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல கிடைக்கிற எல்லா சுகபோகத்திலையும் அனுபவித்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா 15% பேர் தான் இருப்பாங்க. அந்த 15% பேர்ல மகேஸ்வரிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பேர். அது எந்த தேதியில பிறந்தவர்களுக்கும் நல்லா இருக்கும். இப்ப சாதாரணமா பேருங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பிளட் குரூப் மாதிரி தான். இப்போ ஏ பாசிட்டிவ் இருக்கு, ஏ நெகட்டிவ் இருக்குன்னு ரத்தம் பல வகையான ரத்தங்கள் இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு சேருகிற ரத்தம் ஒருத்தருக்கு சேர மாட்டேங்குது, ஒருத்தருக்கு சேருகிற ரத்தம் இன்னொருத்தருக்கு சேர மாட்டேங்குது. இதுதானே ஒரு பொதுவான விதியாக இருக்கு. ஆனா எழுதி வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ரத்தம் மட்டும் எல்லாத்துக்கும் பொருந்தும். அந்த ரத்தத்துக்கு பேர் ஓ பாசிட்டிவ். அப்ப சில பேர் என்கிட்ட பேர் மாத்திரக்கு வர்றாங்க, எனக்கு பிறந்த தேதி தெரியாதுங்க, கல்யாண தேதி தெரியாதுங்க, அப்பா அம்மா எழுதி வைக்கலைங்க, ஒண்ணுமே தெரியலைங்க. பெரும்பாலும் இந்த இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் கிடைக்காது. அப்ப இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுடைய ஆளை பார்த்த உடனேயே, அவங்களுடைய முக அமைப்புகளை பார்த்த உடனே அவருக்கு இந்த தேதியில தான், இந்த நட்சத்திரத்துல தான், இந்த ராசியத்துல தான் பிறந்திருப்பாருங்கிற விஷயத்தை நான் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன், கண்டுபிடிச்சிருவேன். சில வேளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் அமைகிற பொழுது அவங்களுக்கு பேர் என்ன செய்வேன்னா இந்த ஓ பாசிட்டிவ்ல பேரை சொல்றோம். அந்த பேர் அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்றத்தை கொண்டு வருது. அப்ப சில பேர்கள் சில பேருக்கு ஒத்து வரும், சில பேர்கள் சில பேர்களுக்கு ஒத்து வராது. சில பேர்கள் யாருமே வைக்கக்கூடாது, ஆனால் சில பேர் யார் வேணாலும் வச்சுக்கலாம். சாதாரணமாக வெங்கடேஸ்வரா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த வெங்கடேஸ்வராங்கிற பேரை யாரு வேணாலும் சொன்னா சொல்றவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஓகே, வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. பேரு கீதா லட்சுமி. கீதா லட்சுமி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. கீதா லட்சுமி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. கீதா லட்சுமி. அம்மா டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. கீதா லட்சுமி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/5/96. 10/5/96. மேரேஜ் ஆச்சா? இல்ல, 18 வயசு ஆகிட்டு இருக்கு. 18 வயசு. காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே, கேள்விகளை கேளுங்க சார் கிட்ட. ஓகே கீதா லட்சுமி, என்கிட்ட என்ன கேட்கணும்? என்னோட பேர் எப்படி இருக்கு, என்னோட லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை எல்லாம் கீதா கீதான்னு கூப்பிடுறாங்களா? இல்ல, ஜாதகப்படி பேர் கீதா லட்சுமி, கூப்பிடுறது சூர்யான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடுறது சூர்யா. ஜாதகத்துல கீதா லட்சுமி இருக்கு, கூப்பிடுறது சூர்யான்னு கூப்பிடுறாங்க. சூர்யான்னு கூப்பிடவே கூடாது. சோ நீங்க கீதா லட்சுமிங்கிற ஒரு அற்புதமான பேரு. அந்த பேரால இந்த உலகத்துல நல்ல கணவன், நல்ல குடும்பம், படிப்பு, வாழ்க்கை அழகா நீங்க அந்த கீதா லட்சுமிங்கிற பேரையே நீங்க சட்டப்படி மாத்திக்கிட்டு சூர்யாங்கிற பேரை விட்டுட்டு, ஏன்னா அந்த சூர்யாங்கிற பேருக்குள்ள பெண்களுக்கு பெரும்பாலும் அதுல ராகு கேது தோஷம் வந்துடும். ஸோ ஆண்கள் வைக்கிறான், பெண்கள் வைக்கக்கூடாது. ஆகவே என்ன செய்றீங்க, கீதா லட்சுமிங்கிற அற்புதமான அழகான பேர், இந்த உலகத்துல 16 செல்வத்தையும் பெறக்கூடிய அற்புதமான பேர் உங்க அப்பா அம்மா ஜாதகத்துல வச்சிருக்காங்க. ஆனா சூர்யா மேல இருக்கிற பாசத்துல அன்புல சூர்யான்னு பேரை வச்சுட்டாங்க இல்லையா? கேக்குதா கீதா லட்சுமி? சோ இனிமே உங்களை எல்லாரும் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கீதா லட்சுமின்னே கொண்டு வாங்க. கொண்டு வரதோட மட்டும் இல்லாம சட்டப்படி அந்த பேரை மாத்திட்டு நீங்க காலேஜ்ல தன்னுடைய ரேஷன் கார்டு எல்லாத்துலயும் மாத்திட்டா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல தகவல் கொடுத்திருக்கீங்க. இன்னொரு நேர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வி மேடம். செல்வி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 20/3/1986. 86. மேரேஜ் டேட் சொல்லுங்க. மேரேஜ் டேட் 17/6/2005 மேடம். 2005. என்ன கேள்வி கேட்க போறீங்க? அதான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு விநாயகமூர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்க. விநாயகமூர்த்தி. சரி. உங்களுடைய கல்யாண தேதி 14/6/2005. 17/6/2005 இல்லையா? ஆமாங்க சார். ஓகே, இப்ப என்ன நடக்குது? இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாக்குறீங்களா? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நேரடி ஒளிபரப்பு பெப்பர் தொலைக்காட்சியில போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க சார். சோ இப்ப பிரச்சனை, நீங்க அப்பா அம்மா வீட்லயும் நீங்க சந்தோஷமா இல்ல? ஆமாங்க சார். நீங்க கல்யாணம் பண்ணி முதல் ராத்திரியில என்ன கனவுகளோட, கற்பனைகளுடன், ஆசைகளோட வந்தீங்களோ அந்த முதல் ராத்திரியிலேயே அந்த கனவுகள்லாம் கோட்டை உடைஞ்சு போய் ஒரே சண்டையுமா, பிரச்சனையுமா, குழப்பமா, எப்ப பார்த்தாலும் பணம் பிரச்சனையா, அவரை அடக்க போய் அவரை அடங்காம 2 பேத்துக்குள்ள ஒரு முரண்பாடான வாழ்க்கையோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா?
ஆமாங்க சார். இது ஒன்றும் கவலைப்படாதீங்க. காரணம் செல்விங்கிற பேரு உங்களுக்கு ரொம்ப ஆகாத பேரு. உங்களுடைய பிறந்த தேதிக்கு செல்வின்னு பேர் வச்சிருக்கோங்க. சில பேர் நல்லா இருக்கலாம். உங்களுடைய பிறந்த தேதிக்கு செல்விக்கு உடம்பு கண்ணா பொண்ணான்னு சூடாயிருது. சூடாகுதே நினைச்சிட்டு எங்கேயாவது நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சளி பிடிச்சிருது. ஸோ படுத்தா தூங்குனா எந்திரிச்சா கனவு பிட்டு பிட்டு பிட்டா வருது. அந்த மாதிரி மனம் எப்பொழுதும் கவலையிலையும் மனம் ஆத்திரத்திலையும் மனம் பயத்திலேயே உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ திருமணம் பண்ண தேதி சரியில்லை. எந்த ஊர்ல இருக்கீங்க செல்வி? ஹலோ, மெட்ராஸ். என்னுடைய நம்பரை குறிச்சு வச்சுக்கிட்டு சென்னையில விருகம்பாக்கத்துல என்னுடைய அலுவலகம் இருக்கு. விநாயகமூர்த்தியை கூட்டிக்கிட்டு என்னை வந்து பாருங்க. உங்க பிரச்சனைகள்லாம் 100 மடங்கு நம்ம தீர்த்திட முடியும். ஓகே, கீழே இருக்கிற ஸ்க்ராலிங் இருக்கிறதுக்கு நம்பர் இருக்குமா? அதுல நீங்க நம்பர்ஸை நோட் பண்ணிட்டு சார் வந்து மீட் பண்ணி உங்களுடைய பேரை மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஏன்னா அதுக்கான வழிவகை சாரே சொல்லுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் சார், நிறைய பேர் வந்து இறைவனோட நாமத்தை உச்சரிப்பாங்க. பல தடவை உச்சரிக்கிறதுனாலயோ 108 தடவை எழுதுறதுனாலயோ என்ன பயன்? இப்ப நிறைய பேருக்கு நம்ம வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஸ்ரீராமஜெயம் எழுதுவாங்க. ஸ்ரீராமஜெயம் எழுதுனா கல்யாணம் ஆயிரும்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் வந்து பிரைஸ் த லார்ட்னு அதிகமாக சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி கடவுளுடைய திருநாமங்களை பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்பாங்க. ஒரு பக்கம் ஓம் சக்திம்பாங்க. இப்போ இந்த மாதிரி இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுகிறவர்கள்லாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்று ஒரு பெரிய ஆய்வு எடுத்திருக்கேன். அதனால யாரெல்லாம் இந்த இறைவனுடைய திருநாமத்தை அடிக்கடி உச்சரிக்கிறார்கள், இப்ப இறைவன் முன்னாடி இருந்து சொல்றதுல பிரச்சனை இல்லை, அடிக்கடி யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனை வந்துடுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப சாதாரணமா பார்த்துட்டீங்கன்னா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியாது. இப்ப ஒருத்தர் வந்து எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிச்சேரியில் ஒருத்தர் வந்தாங்க, ஒரு லேடி வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தன்னுடைய பேரை 24 மணி நேரம் அந்த இறைவனுடைய திருநாமத்தை ஓம் சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பேரை சொல்லுகிறது மூலமா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கோளாறு வந்துடுது. இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ என்ன செய்யறது? அவங்க கேட்குறாங்க, நாங்கள் அந்த ஓம் சக்தி மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறோம், நான் கூட நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஸ்ரீ சக்தின்னு சொல்லுங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஓம் ஸ்ரீ சக்தின்னு சொல்கிற பொழுது அவங்களுடைய உடம்பு வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இறைவனுடைய திருநாமத்தை ஒருத்தருக்கு சொல்றதை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. நீங்க ஆஞ்சநேயருக்கு சொல்ற மந்திரத்தை கொண்டு போயிட்டு நீங்க வெங்கடாச்சலபதிக்கு சொல்ல முடியாது. வெங்கடாச்சலபதிக்கு சொல்லுகிற மந்திரத்தை கொண்டு போய் விநாயகருக்கு சொல்ல முடியாது. விநாயகருக்கு சொல்லுகிற மந்திரத்தை கொண்டு போயிட்டு நீங்க சிவனுக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் மந்திரங்கள் வித்தியாசமாக இருக்குது. அர்ச்சிக்கிற மலர் கூட வித்தியாசமாக இருக்கிறது. பூஜை புனஸ்காரம் பொருட்களும் வித்தியாசமாக இருக்கிறது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஒவ்வொரு இறைவனுக்கும் தனித்தனியான மந்திரங்களும் பாராயணங்களும் அல்லது பாடல்களும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உச்சரிக்கிற மகா மந்திரங்களும் இருக்கிற பொழுது மனிதர்களுக்கு மட்டும் எப்படி வரும்? காலருக்கு பின்னாடி சொல்லுங்க. வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. நான் கிருஷ்ணகிரிருந்து பேசுறேங்க. இந்துமதி பேரு. இந்துமதி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எங்க பையனுக்கு சொல்லணுங்க. 28/4/2007. 28/4/2007. பையனோட பேர் என்ன? பரணிவேலன். பரணிவேலன். ஆமாங்க மேம். ஓகே. எங்க பொண்ணுக்கு வந்து 27/11/2002. பொண்ணோட பேர் வண்ணமதி. வண்ணமதி. ரெண்டு பேருக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? சார் அவங்க நல்லா படிப்பாங்களா, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கடவுள் இருங்க சார் பேசுவாங்க. ஸோ வண்ணமதி வந்து ரொம்ப நல்ல பேர். அந்த பிள்ளை கண்டிப்பாக படிக்கும். படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா அது டாக்டர் ஆயிரும். அதாவது டாக்டர் ஆகிறதுனா அந்த பார்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர் டிஜிஓவா ஆயிரும். இந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை. ஆமாங்க சார், டாக்டர் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா டாக்டர் ஆயிரும். சரிங்க சார். இன்னொரு பையன் தான் உங்கள்கிட்ட பிரச்சனையா இருக்கிறான். அவனை தான் இந்த உலகத்துல வந்து நீங்க சரி பண்ணணும். அவன்கிட்ட பிரச்சனையும் அவன்கிட்ட பேர்ல தான் இருக்கு. நல்லா படிக்கக்கூடிய பையன். 28ஆம் தேதி 4வது மாசம் பிறந்தவர்கள்லாம் உலகத்துல சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நான் கிருஷ்ணகிரியில ஹோட்டல் அமராவதியில இருக்கேன். 7ஆம் தேதிங்களா? ஆமா, 7ஆம் தேதி. நீங்க அந்த குழந்தையை கூட்டிட்டு வாங்க. அவருக்கு வந்து மோட்டிவேஷன் எப்படி படிக்கிறது, மனப்பாடம் பண்றது, ரீகால் பண்றது. இப்ப மருத்துவ உங்க பொண்ணு டாக்டர் ஆகணும்னா டாக்டர் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்களை படிக்க தெரியணும். அதோடு மட்டும் இல்லாம அத்தனை மருந்துகளையும் ஞாபகம் வச்சுக்கணும்.
சரிங்க. ஸோ எப்படி ஞாபகம் வைக்கிறது, எப்படி படிக்கிறது எப்படி ரீகால் பண்ற, இந்த மாதிரி நிறைய இந்த படிக்காத குழந்தைகளுக்கு நான் வந்து வகுப்பு நடத்துறேன். பயிற்சி வகுப்புகளை கொண்டு வந்து நம்பர் 1 ஸ்டூடெண்டா மாத்திர வேலைகளை செய்யறேன். சரிங்க. 7ஆம் தேதி பையனுக்கு என் பையனுக்கு தான் சொல்றேன். 7ஆம் தேதி கிருஷ்ணகிரிக்கு நீங்க பையனை கூட்டு வாங்க. குழந்தை பொண்ணை பொறுத்தவரையில நல்ல பேரு, நிச்சயமா அந்த புள்ள டாக்டர் ஆயிடும். ஓகே சரிங்க சார். ஓகேம்மா. பையனுக்கு டைம் நல்லா இருக்குங்களா சார்? அதுக்கு தான் நீங்க 6ஆம் தேதி 7ஆம் தேதி கிருஷ்ணகிரிக்கு என்ன வந்து பாருங்க. நான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விட்றேன், பையனை படிக்க வச்சிருவோங்கிறேன். ஓகே, நீங்க 7ஆம் தேதி கிருஷ்ணகிரியில வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கீழே நம்பர்ஸ் போதுமா, அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிட்டு நீங்க தொடர்பு கொள்ளுங்க, எங்க வரணுங்கிறத சொல்லாங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம சிவனோட பேர் அப்ப அது மாதிரி மாறி இருக்கு. அப்ப எல்லாருடைய கடவுளுடைய பேருகளும் சொல்ல முடியாது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாய்ராம் சாய்ராம் வாங்க, எடுத்ததுக்கெல்லாம் சாய்ராம் வாங்க. ஆனா அந்த சாய்ராம்னு சொல்றவர்களுக்கெல்லாம் அருள் கிடைக்குமே ஒழிய பொருள் கிடைக்காது. பொருளாதார ரீதியில வெற்றி பெறணும். அப்ப உடனே என்கிட்ட கேட்கிறாங்க சாய்ராம் பக்தர்கள், நாங்க என்ன செய்யறது? ஓம் சாய்ராம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த சில பேர் பாத்தீங்கன்னா ராமா ராமாம்பாங்க. இந்த ராமா ராமான்னு சொன்னீங்கன்னா தலைவலி வந்துடும். ஆனா ராம் ராம்னு சொல்லி பாருங்க, கோடீஸ்வரனா எல்லாம். இந்த வடநாட்டுல நாட்டுல எல்லாம் பாருங்க, எல்லாம் ராம் ராம் பாங்க. அவர்கள்லாம் பொருளாதாரத்துல நிறைய. அப்ப கடவுளுடைய திருநாமத்தை சொல்றது கூட கேட்டுட்டு சொல்லணும் என்கிட்ட. ஒரு சாதாரணமாக விஷயமா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் அடிக்கடி சொல்ற உச்சரிக்கிறதுக்கு முருகா முருகா, கந்தா, கோவிந்தா, நாராயணா, இந்த நாராயணா நாராயணான்னு சொல்றவர்களுக்கு பூரா தலைவலி இருக்கு. அப்ப என்ன செய்யறது? வெங்கடாச்சலபதி, வெங்கடேஸ்வரான்னு சொல்லலாம். சாதாரணமாக ஒருத்தருக்கு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லியே நோய்களை தீர்க்கிற ஆற்றலை நான் வச்சிருக்கிறேன் நிறைய பேருக்கு. சில பேர் எனக்கெல்லாம் வயசு ஆயிடுச்சுங்க, பேர் மாற்ற முடியாதுங்க, வயசு ரொம்ப 70-80 ஆயிடுச்சுங்க, என்ன பண்றது? ஆண்களாக இருந்தால் வெங்கடேஸ்வரா சொல்லுங்க. நான் வெங்கடேஸ்வரா, என் பேர் வெங்கடேஸ்வரான்னு சொல்ற பொழுது மாற்றங்கள் வரும். இந்த பெயருங்கிறது, ஒளிங்கிறது, ஓசைங்கிறது, இறைவனுடைய திருநாமங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தரும் உச்சரிக்கிற பொழுது. அப்ப ராஜராஜன் ஆகிய நான் என்ன செய்கிறேன்னா, சில பேர் சிவபக்தர்களாக இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவாய நம என்று சொல்பவருக்கு அபாயம் ஒரு காலமும் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி சிவாய நமங்கிறது அவங்களுக்கு சூட் ஆகுதா? இல்லைன்னா ஓம் சிவாய நமன்னு சொல்லலாமா? அந்த மாதிரியான அந்த அமைப்பு முறைகளை, வார்த்தைகளை சேர்த்து கொடுக்கிற வேலைகளை நிறைய. வணக்கம். பெப்பர்ஸ் டிவி தான், எதிர்காலம் நிகழ்ச்சி தான். ஓகே, தொடர்ந்து வந்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்க. என்ன செய்யணும், அந்த மாதிரி இப்ப சில பேர்களுக்கு வந்து வயசானவங்க, பெரியவங்க, அவங்க எல்லாம் உடல்ல பிரச்சனையா இருக்கு, நோயாளியாக இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட கேட்கலாம். கேட்டா நான் வந்து அவங்களுடைய பிறந்த தேதி டைம் எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி என்ன இறைவனுடைய திருநாமத்தை நீங்க சொல்றதுன்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு, ஸோ என்ன திருநாமத்தை எதை சேர்த்து சொன்னா இவங்க நல்லா வாங்களோ அதை சொல்றது. ஒரு சாதாரணமாக ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு கிறிஸ்டின் பொண்ணு, ஸோ நான் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வச்சுட்டு இந்த தேதியில் திருமணம் நடக்கும்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த பிள்ளைக்கு பேர் வைக்குது. அந்த பிள்ளை மேன்சி மேன்சி மேன்சின்னு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, கடுமையான ப்ராக்டிஸ். ஆனால் அந்த பிள்ளை 60ஆவது நாள் 70ஆவது நாள் 80ஆவது நாள் அண்ணன் அங்கிள் நீங்கள் சொன்ன தேதியில் எனக்கு திருமணம் நடக்கவே இல்லையா அங்கிள் அப்படின்னு அந்த பிள்ளை நேரடியாக வந்து அலுவலகத்தில் உட்காந்துருச்சு. உட்காருமான்ட்டு நான் வெளியே போய் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி திரும்பி போகிறேன், ஒரு 50 வாட்டி பிரைஸ் த லாட்னு எழுதி வச்சிருக்கேன். உடனே பிரைஸ் த லாட் எடுத்து பார்க்குறேன்னு அந்த பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் த லாட்டுங்கிற சப்தத்தை, ஒளியை, ஓசையை 40 வயசுக்கு மேலே சொன்னால் அவர்கள் உலகத்தில் எல்லா பாக்கியத்தையும் அடைஞ்சிருவாங்க. 40 வயசுக்கு கீழே சொன்னால் நர்வஸ் வீக்னஸும், நரம்பு தளர்ச்சியும், பலவீனமும் வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இது எவ்வளோ காலமாக எழுதுறேன், சின்ன வயசுலேருந்தே நான் எழுதுறேன் அங்கிள்ங்க. இந்த முட்டை எதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தா அந்த பிள்ளைக்கு வந்து வாமிட் வந்துடும். அந்த முட்டையை பார்த்தா போதும், அந்த மாதிரியான ஒரு தன்மை இருந்துச்சு. ஐயோ இதை ஏமா எழுதுனேன்னு சொல்லி நீ மேன்ஸுங்கிற பேரை எழுதி நீ ப்ராக்டிஸ் பண்ணி அதை எழுதுறதை நிறுத்தின உடனே அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா திருமணம். நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை. ஹலோ பேர் சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை. காயத்ரிங்க. காயத்ரி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. குழந்தைக்காக சொல்றேங்க. ஓகே, குழந்தைக்காக கேக்குறீங்க. குழந்தையோட பேர் தான் காயத்ரியா? இல்ல, என் பேர் காயத்ரி. ஜனனி ஆகாஷ். ஜனனி ஆகாஷ். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஜனனியோட டேட் ஆஃப் 15/1/2010. தெளிவா சொல்லுங்க, கேட்கவே இல்ல. ஜனனியோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/1/2010. ஓகே, 12/2010. ஆகாஷோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/6/2014. ஓகே, 19/6/2014. என்ன கேள்வி கேட்க போறீங்க? சட்ட தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க காயத்ரி. இந்த 2 குழந்தைகளுடைய பேரும் ரொம்ப நல்லா இருக்கு.
அதாவது என்ன நடக்குதுன்னா, எனக்கு வேலையை இல்லாம ரெண்டு குழந்தைகளுடைய பேரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆகாஷ்ங்கிற பேர் ரொம்ப நல்லா இருக்கு, ஜனனிங்கிற பேர் நல்லா இருக்கு. இப்போ பொதுவா எல்லாரும் நல்ல பேர்னு ஒண்ணு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா அது ஜனனின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நல்லா பொருந்தும். இந்த ஆகாஷ்னு பேர் வச்சிருக்காங்களா, அது எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டா பொருந்தாது. ஆனா இவருக்கு பொருந்தும், டேட் ஆஃப் பர்த். அப்ப இந்த குழந்தைகளுக்கு 2 பேருக்கும் நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா அந்த குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு நல்ல பேரை வச்சிட்டோம்னா அது தானாவே படிச்சிடும், தானாவே பாஸ் பண்ணும், தானாவே அந்த உலகத்துல பெரிய காலேஜில் சீட்டு வாங்கிடும், தானாவே அது வந்து வேலை கிடைச்சிரும், தானாவே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டு போயிடும். ஓகே, கவலைப்படாதீங்கம்மா, 2 பேரும் நல்ல பேர்னு சொல்லியிருக்காங்க, சந்தோஷத்தோட இருங்க. இந்த உலகத்துல பெரிய பெரிய மாமனிதர்கள் எல்லாம் பேர் போட்டுறவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்படி பேர் மாத்தினவங்க பிரபலமானவங்க யாரு இந்த வாரம் சொல்ல போறீங்க? சாதாரணமா பாத்துட்டீங்கன்னா வந்து பேரை மாற்றி பிரபலமானவர் ஒருத்தர் அப்படி இந்த நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க, அதையும் சொல்லுவோம். அதை தவிர ராஜராஜன்ட்ட பேர் மாற்றியவர்கள் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இப்ப சாதாரணமாக முரசொலி மாறன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஓகே, ஒரு நேயர் தொடர்ந்து பேசலாமா? நிறைய பேசுறதுக்கு. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், பேர்ல பேசுறோம். சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய பேர் சொல்லுங்க. பத்மாவதிங்க. பத்மாவதி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/5/1989. ஓகே, உங்களுடைய மேரேஜ் டேட் சொல்லுங்க. 19/11/2012. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? சட்ட பேசுங்க. இங்க கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, ஆனா இன்னும் எங்களுக்கு குழந்தை இதுவே இல்ல. அத பத்தி கொஞ்சம் கேட்கலாம். ஓகே, பத்மாவதி, உங்க வீட்டுக்கார் பேர் என்ன? சரவணன். ஓகே, இப்ப இந்த நிகழ்ச்சியை நீங்க இன்னைக்குதான் பாக்குறீங்களா, தொடர்ந்து பாக்குறீங்களா? இல்ல, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பெரும்பாலும் பத்மாவதி, உங்களுக்கு குழந்தை இல்லாம போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கல்யாண தேதி 19ஆம் தேதி 11வது மாசம் 2012. இந்த தேதி மாசம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 8 வந்துடும். ஏன்னா இந்த பெப்பர் தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் நிறைய பரிச்சயம் சொல்லியிருக்கேன், நேரம் அவங்க கூட்டி பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய கல்யாண தேதி பார்த்துட்டீங்கன்னா கூட்டுனா 8 வந்துருச்சு. அப்புறம் பிளஸ் பத்மாவதினு பேர் வைத்திருக்கிற இந்த உலகத்துல யாருமே நிம்மதியாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. உங்களை மட்டும் ஜட்ஜ் ஆக்கியிருந்தா பாதி பேரை தூக்கல மாட்டிடுவீங்க, அவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு இல்லையா? ஒரு சாதாரணமாக பத்மாவதினு பேர் வைத்திருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் பத்மாவதி கூட கோச்சிட்டு போய் தான் அலுமையில் போய் மங்காபுரத்தில் உட்காந்துருக்காங்க. கோபம் கண்ணா பண்ணான்னு வரும், ஆத்திரம், எப்பொழுதும் வயிற்று வலியும் தலைவலியும் பல்வலியும் கால் வலியும் காது வலியும் ஒரு வலி அவங்கள துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப எப்பொழுதும் அவர்கள் குறைபாடோடு வாழ வேண்டிய சூழல் இருக்கிற காரணத்தினால், திருமணம் பண்ண தேதியும் கூட்டுனா 8 வந்துட்ட காரணத்தினால், கணவனுடைய பேரையும் சரவணன்கிற பேர் வந்துட்டார். முதல் கொணல் முற்றிலும் கொணல்னு சொன்ன மாதிரி தன்னுடைய பேர் சரியில்லைன்னா தனக்கு அமைகிற திருமணம் பண்ண தேதி சரியா இருக்காது, தனக்கு வந்து சேருகிற கணவனுடைய பேர் சரியா இருக்காது. கணவன் சரியில்லைன்னு சொல்லவில்லை, கணவனுடைய பேர் சரியா இருக்காது, அப்புறம் தான் இருக்கிற வீடு சரியா இருக்காது. இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அது காரணம். அப்ப இவங்களுடைய திருமணம் பண்ண தேதியை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தேதி மாசம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா குழந்தை கிடைக்காது, பிரச்சனை வந்துடும், டைவர்ஸுக்கு வந்துடும், பல பிரச்சனைகளுக்கு திருமணம் பண்ண தேதி தான் காரணம் இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இது வரைக்கும் எங்கிட்ட பேர் மாற்றியவர்களில் ஒரு 165 பேர்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளில் குழந்தை கிடைச்சிருக்கு. இப்போ பல மருத்துவமனைக்கு போனவங்க, டியூப் பேபிக்கு போய் ட்ரை பண்ணவங்க, பல பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போய் அந்த குழந்தை இந்த குழந்தை ட்ரை பண்ணி கடைசியில் முடியாமல் நடக்காமல் கடைசியில் ஏங்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி, இந்த பரிகாரங்களை பண்ணதுக்கு பின்னாடி நிறைய திருமணம் நடந்திருக்கு. இந்த பரிகார திருமணத்துக்கு பின்னாடி நிறைய குழந்தைகள், அதில் 165 பேருக்கு குழந்தைகள் 30 ஆண்டுகளில் கிடைஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த குழந்தைகளே திருமணம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களை ஆதாரபூர்வமாக அவங்கள்ட்டயே பேச என்னுடைய கிளைண்ட்ஸுக்கிட்ட நாங்கள் கொடுப்போம். இந்த திருமணம் பண்ண தேதியில் நிறைய இடத்துல பார்த்துட்டிங்கன்னா குழந்தையே கிடைக்காது. 4 வருஷம் ஆயிரும், 5 வருஷம் ஆயிரும், 10 வருஷம் ஆயிரும். உடனே என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாலும் இது வந்து ஆணாதிக்க சமூகம் பாருங்க, பெண்களை தான் குறை சொல்லுவாங்களே ஒழிய அவள் மலடி, அவளுக்கு குழந்தை பெக்கிற தன்மை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஆண்களை கூட மருத்துவமனை கூப்பிட்டா வரமாட்டாங்க, பெரும்பாலும் நீ போய் பாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ நடக்கிறதில்ல. 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்தது. அப்போ உடனே குழந்தை இல்லை, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், எங்களுக்கு வாரிசு வேணும், அதுக்காக தானே நாங்கள் கல்யாணம் பண்ணோம், அப்போ உன்னால குழந்தை பெற்றுக்க முடியல, நீ மலடியா இருக்குன்னு சொல்லி போட்டு இன்னொரு திருமணத்தை பண்ணணும்னு நினைச்சு ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பொண்ணு வேற எவ்வளோ ஒருத்தி சக்காலத்தியா வந்து சேர்றதுக்கு வரல, தான் தங்கச்சியே தாரவாட்டி கொடுத்து குடும்பம் இந்த நாட்டில் நடக்கும். நடந்ததுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்துடும். இது எப்படி சாத்தியம்?
முதல் மனைவிக்கு கிடைக்காத அந்த குழந்தை இரண்டாவது மனைவிக்கு எப்படி திருமணம் நடந்தது என்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இறுதியாக நான் கண்டுபிடித்திருக்கிற விஷயம், இந்த தாலியை புதிதாக ஒரு தாலியை கற்றுக்கிற பொழுது அந்த தாலி பாக்கியம் அவர்களுக்கு குழந்தை கிடைச்சிருது. அப்ப ராஜராஜனாகிய நான் என்ன சொல்றேன், இன்னொரு திருமணம் பண்ணி இன்னொருடைய பெண்ணுடைய வாழ்க்கையை தொலைச்சி இந்த நாட்டில் வந்து கஷ்டப்படுறதை விட்டுவிட்டு அதே மனைவியை இந்த தாலியை கலட்டி கடவுளுக்கு சாத்திட்டு பெயரை மாற்றம் செய்து கொண்டு அதே மனைவிக்கு நான் குறிச்சு கொடுக்கிற தேதியில திரும்ப ஒரு தேதி அன்னைக்கு தாலியை கட்டினா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு 165 பேர் இதுவரைக்கும் குழந்தை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஓகே, நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. சொன்ன தகவல் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா திருமணமான டேட் வந்து 8ல முடிஞ்சிருக்கு, அதனால பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேரும் மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். தொடர்ந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. உங்ககிட்ட வந்து கிளையண்ட் பேர் அப்ப அந்த முரசொலி மாறனுடைய பேர் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் இயற்கையிலே நான் மாற்றம் செய்யல. அவருக்கு பேர் தியாகராஜ சுந்தரம். இப்ப தியாகராஜ சுந்தரம்னு கேட்டா அவர் தெரியாது யாருக்குமே. அவர் எல்லாரும் சுந்தரம் சுந்தரம்னு தான் அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவர் நிறைய திரைப்படம், நம்மளுடைய முன்னாள் முதல்வரோட மருமகன் ரொம்ப பற்று அதில் இருந்தவர் என்ன செஞ்சார், திடீர்னு அவர் எல்லாம் சுந்தரம் சுந்தரன் கொடுக்குற பொழுது முரசொலி ஆரம்பிக்கிற பொழுது முரசொலியை அவருக்கு பொறுப்பாக கொடுத்து பொறுப்பு ஆசிரியராக கொடுக்கிற பொழுது முரசொலின்னு அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவுடைய காலகட்டத்தில் எல்லாமே தமிழ் பேர் மாற்றம் செய்த வரலாறு இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பழகன் அப்படி நெடுஞ்செழியன் போன்றவர்கள்லாம் பேர் மாற்றம் செய்தவர்கள். நாராயணசாமி நெடுஞ்செழியன் ஆகிறாரு, ராமையா அன்பழகன் ஆகிறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பேர் மாற்றம் நடக்கிற பொழுது அப்ப இவர் தன்னுடைய பெயரை மாறன் என்று பெயர் மாற்றிக் கொள்ளுகிறார். அப்ப முரசொலி மாறன் என்று பெயர் பெற்றதுக்கு பின்னாடி தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவில் சாதனைகளை படைத்த ஒரு சரித்திரம் படைத்த ஒரு பெரிய மனிதராக இன்னைக்கும் அவர் நினைவாக இருக்கிறார். தொடர்ந்து பேசுறவங்களே இருக்காங்க. வணக்கம். ஓகே, நம்ம உங்ககிட்ட வந்த ஒரு இதே மாதிரி பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய சாட்சியாளர்கள். இப்ப வந்து மதுரை பக்கத்துல பாத்துட்டீங்கன்னா திருப்புவனம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்துட்டீங்கன்னா ரோஹித் ஐயங்காரி பேக்கரின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. அவரு வந்து என்ன நடக்குதுன்னா பல பிரச்சனைகளுக்கு மத்தியில கஷ்டப்பட்டு அந்த பேக்கரி ஆரம்பிச்சு அவர் ஒரு டாக்குமெண்ட் ரைட்டரா இருந்தவர். அந்த பேக்கரி ஆரம்பிச்சுட்டு வந்ததுல இருந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப பிரச்சனை. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய தொலைக்காட்சியை பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேர் மாத்துறாரு. நான் பேர் அவருக்கு வெங்கடேஸ்வரா என்று பேர் மாத்தி கொடுக்குறேன். அந்த பேரை அவர் கடுமையான பிராக்டிஸை பண்ணி 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 டெவலப் பண்ணி பிசினஸ் வந்து சாதாரண நிலையில இருந்ததை பெரிய கடையாகவும் ஒரு 10 பேர் வேலை செய்கிற அளவுக்கு நிறுவனம் வளர்ந்துருச்சு. ஆனா ஒரு நாள் திரும்பி பார்க்கணும் இருக்காரு, ரொம்ப கஷ்டமா இருக்காரு, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு கேட்டா எனக்கு பேக் பெயினுங்க, கடுமையான பேக் பெயின்ல அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த பேக் பெயின் அவருக்கு இருக்கிறதுனால தன்னுடைய திருமணத்தையே அவர் தள்ளி போடுறாரு. ஏன் பேக் பெயின் வருதுன்னா எல்லா மருத்துவர்களையும் பார்த்துட்டாரு, ஆனால் எந்த மருத்துவராலையும் இந்த பேக் பெயினுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து இதன் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. அன்பு செல்வி. அன்பு செல்வி சொல்லுங்க, அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 5/11/1992. 1992. மேரேஜ் ஆச்சா? இல்லங்க, இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன். வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, வரேன்னு பாக்குறாங்க, அதுவும் செட் ஆக மாட்டேங்குது. எதுவுமே லைஃப்ல ஒழுங்கா அமையல, அதான் கேட்கிறேன். ஓகே, 1992ல பிறந்திருக்கீங்களா? ஆமா. ஓகே, சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? அன்பு செல்வின்னு தான் கூப்பிடுவாங்க சார். அன்பு செல்வின்னு தான் கூப்பிடுவாங்களா? அன்பு அன்புன்னு கூப்பிடுறாங்களா, அன்பு செல்வின்னு கூப்பிடுறாங்களா? ஒரு சிலர் வந்து அன்பு கூப்பிடுவாங்க சார். ஓகே, நிச்சயமா 2013ல உங்களுக்கு இன்னும் 21 வயசுல உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கணும். இப்படி திருமணம் நடந்து டிலே ஆகிறது இப்போ 2-3 வருஷம் டிலே ஆயிருச்சு. காரணம் என்னன்னா, இந்த அன்புங்கிறது அன்பு செல்விங்கிற பேரு ஒரு ஆம்பளைக்கு வைக்கக்கூடிய ஒரு பேரு, பெண்ணுக்கு வைக்கக்கூடிய ஒரு பேராக இல்லாத காரணத்தினாலதான் திருமணம் உங்களுடைய பேச்சு செயல் சொல்லு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளத்தனமா இருக்கும். எதுவுமே நீங்க வந்து இளமறை காயாக பேசுறது தான் பெண்ணினுடைய பழக்கமா இருக்கு. நீங்க இளமறை பழக்காயா பேசிவிடுவீங்க இல்லையா? இதுதான் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பிரச்சனை. என்ன இந்த புள்ள வாயாடியா இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த அடக்கம்ங்கிற ஒரு விஷயமும் அன்பு சாந்தம் சாத்விகங்கிற பேரு இந்த பேர்ல வராது. நீங்க என்னதான் விரும்பினாலும் பேசினாலும் அதை அப்படியே பேசிவிடுவீங்க இல்லையா? இதனால டிலே ஆகுது. எங்க இருக்கீங்க அன்பு செல்வி? திருச்சியில இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, அடுத்த அதாவது 14ஆம் தேதி சனிக்கிழமை அல்லது 15ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நான் திருச்சியில ஹோட்டல் ரம்யாஸ்ல இருக்கேன். அப்பா அம்மா கிட்ட பேசி என்கிட்ட போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க. 12ஆம் தேதி 1வது மாசம், அதாவது 12ஆம் தேதி 11வது மாசம் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விடும். ஓகே.
உங்களுடைய திருமண டேட் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க, நிச்சயமா நடக்கும்னு சொல்லி சார் போய் பார்க்கலாம், கீழே இருக்க நம்பருக்கு. இப்போ இது மாதிரி நிறைய மெடிக்கல் மிரக்கல்ஸ் பண்ணியிருக்கேன். நோய்களை தீக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட், பல நோய்களை. அப்போ அந்த பேக் பெயின் ஆமா, சொல்லுங்க. அந்த பேக் பெயின்ல பார்த்துட்டீங்கன்னா அவரால் வந்து எந்த மருத்துவராலும் பண்ண முடியாது, அப்படியே நிப்பாரு. ஒரு நாள் அவர்கிட்ட கூப்பிட்டு கவுன்சிலிங் கூப்பிட்டேன். என்னப்பா தம்பி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி பேக் பெயின் எந்த மருத்துவராலும் என்னால் வந்து தீர்க்க முடியலைன்னு கேட்டேன். நான் சொன்னேன் உனக்கு பேக் பெயின் ஜென்மத்தில் வர்றதே இல்லைன்னு, வராது. இந்த 185% பேருக்கு தயவு செய்து பேக் பெயின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. மனம் வலி இருந்தால், மனசில் பாரம் இருந்தால், மனசில் கவலை இருந்தால் நிச்சயமா பேக் பெயின் வரும். இதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம் நேரம். வணக்கம். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய நிறைய திடீரென்று வியாபாரங்கள் பெருகிறது மூலமா இந்த வருமானத்துல இவர் கடையை விட்டுட்டு வெளியே வந்துட்டா அங்க கேக் எடுத்து சாப்பிட்டுருவானோ, பணத்தை கமிஷன் அடிச்சிருவானோ, கேக்கை பிணைகிறேன்னு சொல்லி போட்டு மண்ணை அடிச்சிருவானோ, இப்படி எப்ப பார்த்தாலும் அவன் திருடிடுவானோ, இவன் சம்பாரிச்சிருவானுங்கிற கவலையிலேயே இவருக்கு இந்த பேக் சந்தேகம். உடனே அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், திருடட்டும், விட்டுருங்க, பாவம். அவன் என்ன இந்த நாட்டில் ஒரு சிகரெட் எடுக்க போறான், ஒரு சாக்லேட் எடுக்க போறான், ஒரு முட்டை எடுக்க போறான், ஒரு சாதாரணமாக தவிர இவனுக்கு ஏழை எளியவனுக்கு இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிக்க தெரியாத பாவம் அப்புறானிங்க. அவன் சாப்பிடட்டும், அவன்லாம் சாப்பிட்டது மிச்சம் தாங்க உங்களுக்கு வியாபாரம். இதை நீங்க இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்க. அவனை திருட விட்டுருங்க, அவனை சாப்பிட விட்டுருங்க, அவன் கேக்கு சாப்பிடட்டும், கண்டும் காணாதமா விட்டுங்க. அவர் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா சிகரெட்டுக்காக பணம் எடுக்கட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசினேன். நான் சொல்வதை அனைத்தும் சத்தியமாக கடைபிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள இந்த இளைஞர் அப்படியே போய் கடைபிடிச்சாரு. இன்னைக்கு வியாபாரம் கண்ணாப்புன்னு வளர்ந்து அவர் ஒரு சொந்த வீடு, கார், பங்களா வாங்கி இன்னைக்கு வந்து பெரிய சொந்த நிறுவனத்தை வாங்குற அளவுக்கு உயர்ந்துட்டார். அதுக்கு முன்னாடி அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன விரிசல் கூட அவருக்கு வர்றதில்லை. ஏன்னு கேட்டால், திருமணத்திற்கு முன்னாடியே அவர் பார்த்த பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வந்து அதுக்கு முதல்லயே பேரை மாற்றி வச்சு, என்னுடைய திருமண தேதி என்ன கேட்டு வச்சு, என் தலைமையிலேயே திருமணம் செய்து நானே அவர்களுக்கு வீட்டு வாஸ்து சாஸ்திரப்படி அமைச்சு கொடுத்ததுனால வாழ்க்கையில் ஒருத்தர் இந்த உலகத்தில் எந்த துன்பமும் இல்லாமல் அந்நியமா அட்டாச்மெண்டா வாழ்கிறார்கள் என்று சொன்னார். அந்த மாதிரி 1000 குடும்பங்கள் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவர் பேர் வெங்கடேஸ்வரான்னு பேர். திருப்புவனம், நம்ம வந்து இந்த ராமேஸ்வரம் போகிற பொழுது அவரை தாண்டி தான் போகணும். திருப்புவனத்துல ரோஹித் ஐயங்காரின்னு ஒரு பேர், வெங்கடேஸ்வரான்னு பேர் சூட்டியிருக்கு. ஓகே, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சுட்டு இருக்கீங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் சுபத்ரா. சுபத்ரா. டேட் ஆஃப் பர்த் 15/5/1993. ஓகே. மேரேஜ் ஆச்சாமா? இன்னும் இல்லைங்க. கேள்வி கேளுங்க. ஓகே சுபத்ரா, என்ன கேட்கணும் என்கிட்ட சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் எம்ஃபில் படிக்கணும், நல்லா படிக்கணும், அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்குறேன். ஆமாம், 20 நல்ல டேட் ஆஃப் பர்த் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 10, 19, 22 இந்த வருஷம் முடியறதே அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அடுத்த மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம். அவளுக்கும் நான் கேட்கணும். சொல்லுங்க. அப்பா பேரு? அக்கா பேரு கௌசல்யா. சொல்லுங்க. கௌசல்யா. டேட் ஆஃப் பர்த் வந்து 21/3/91. ஓகே. கல்யாணம் இன்னும் மேரேஜ் ஆகல, பாத்துட்டு இருக்கோம். அதான் கௌசல்யா பேரு கண்டிப்பா சரியில்லாத பேரு. எல்லா கௌசல்யாவும் நிறைய பேர் வாழ்க்கையில போராட்டமா இருப்பாங்க. நிறைய பேர் அம்மா அப்பா கிட்ட கஷ்டப்படுவாங்க, கல்யாணம் பண்ணா புருஷங்கிட்ட கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மாமனார் மாமியார் கிட்ட கஷ்டப்படுவாங்க. இந்த பிள்ளைக்கு வந்து வேலை கிடைக்காது, வருமானம் கிடைக்காது, திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் கௌசல்யாங்கிற பேரு தான். எந்த ஊர்ல இருக்கீங்க? ஈரோட்ல இருக்கீங்க. என்னுடைய நம்பர் குறிச்சு வச்சுக்கிட்டு நான் ஈரோடு வருகிற பொழுது அக்காவை கூட்டிட்டு வந்து பாருங்க. வருகிற தை மாசம் வந்து இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துரும். இது வரைக்கும் கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு, கல்யாணம் தள்ளி போறதுக்கு காரணம் கௌசல்யாங்கிற பேரு தான். பேர் மாற்றம் செஞ்சா கல்யாணம் நடந்துரும். கூட்டு வாங்க பாப்போம். ஓகே, நன்றி மொழியின் அழைப்புக்கு. அதே மாதிரி 4, 5, 8 கூட்டினா வந்து அந்த மேரேஜ் டேட் நல்லா இல்லைன்னா நிச்சயமா வாழ்க்கையில மாற்றம் இருக்குன்னு சொல்லி பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்கு. அது மாதிரி டேட் ஆஃப் பர்த் கூட்டினா 8 வந்தாலோ இல்ல 8ல பேர் வச்சாலோ 8ஆம் நம்பர்னாலோ நிறைய பேர் பயம் இருக்கு. நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டுல. இதை தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. பூமாரி. ஆமா. டேட் ஆஃப் பர்த் 16/8/1991. ஓகே. மேரேஜ் ஆச்சாமா? மேரேஜ் ஆயிடுச்சு. டேட் சொல்லுங்க.
ஆயிடுச்சு மேம். டேட் சொல்லுங்க, மேரேஜ் டேட். 1/12/2013. 2013. கேளுகளை சட்ட கேளுங்க. மேரேஜ் 1.5 இயர்ஸ் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. அவரை எப்படி கூப்பிடுறாங்க? போன் கூப்பிடுறாங்க. இல்ல, இந்த குழந்தையினுடைய பூமாரியினுடைய பேரை சொல்லி எப்படி கூப்பிடுறாங்கன்னு கேட்டேன். போன் கூப்பிடுறாங்க சார். பூப்போன்னு கூப்பிடுறாங்க இல்லையா? ஆமா. சோ இந்த பேரு, அதுதான் பேரு. இந்த பேரு சரியில்லாதனால குழந்தை இல்லாம இருக்குது. கல்யாணம் பண்ண தேதி ரொம்ப நல்லா இருக்கு. சோ 3, 4, 6, 2, 8, 9, 10. அவர் வீட்டுக்காரு பேர் என்ன? வைரவசாமி. ஓகே. அவரை வந்து இப்ப பிரச்சனையே இந்த பிள்ளைக்கு தான் பிரச்சனையா இருக்கு. உடல்ல பிரச்சனையா இருக்கு, அல்லது வந்து எக் வந்து லெப்ஷர் ஆகாது. சோ குழந்தை பாக்கியத்துக்கு தடையாகிறதுக்கு இந்த பொண்ணு தான் பேர் நம்ம காரணமா இருக்கு. நம்ம பேர் ஏன்னா ரொம்ப கோவப்படுற புள்ள, வீட்டுல இருக்கவங்கள்ட்ட புருஷங்கிட்ட எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகும். வெளியில ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கு. இது உங்களுடைய பிள்ளையாது? ஆமா. சரி, எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னை தான் சார். சென்னையில விருகம்பாக்கத்துல என்னுடைய அலுவலகம் இருக்கு. அந்த குழந்தையை கூட்டிட்டு வாங்க, அவருடைய கணவனையும் கூட்டிட்டு வாங்க. நான் ஒரு பேர் வச்சு தரேன், அந்த பேரை சொல்லுங்க. இது சில பேர் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேரை வச்சுக்கிட்டா அது மாத்தணும், சட்டப்படி மாத்தணும். அம்மாக்கு அப்படியே லைன்ல இருங்க, கேட்டுக்கிட்டு இருங்க. உடனே இது ஊருக்கு மாத்தணும், உலகத்துக்கு மாத்தணும், அதை ரெக்கார்ட்ல மாத்தணும், இது எதுவுமே செய்ய வேணும். அதாவது உலகத்துல ரொம்ப ஈஸியான வேலை. இந்த பூமாரி வந்து குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டு அந்த பேரை இறைவனுடைய திருநாமத்தை நாம உச்சரிக்கிறா பலன் கிடைக்கிற மாதிரி சதா அந்த பேரை எழுத எழுத உச்சரிக்க 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 கூப்பிட 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 கத்த கத்த கத்துற அந்த பேர்லயே சிலிக்கா, ஆக்சினைட், சல்பரேட் ஆசிட்ஸ்ங்கிற கெமிக்கல் மிக்சர் இருக்கு. என்ன கெமிக்கல் நம்ம சக்தி நம்ம உடம்புல இருந்து குறையுதோ அந்த மிக்சரை, அந்த சக்தியை இந்த பேருக்குள்ள கொடுக்கிறவன் நான். அப்ப அந்த பேரை எழுத எழுத சொல்ல 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 அந்த உடம்புக்குள்ள 6400 நரம்புக்குள்ள போய் வேதியியல் மாற்றத்தை உண்டு பண்ணி இந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய கர்ப்பப்பை கோளாறு, எஃகு வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி, இளமை, அழகுன்னு எல்லாமே வந்துடும். அப்ப இந்த பேரை வந்து முதல்ல சட்டப்படி மாத்தணும், ஊருக்கு மாத்தணும்னு அவசியம் கவலைப்படாதீங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இன்னொன்னு சார். வணக்கம். வணக்கம் மேடம். மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். பேர் சொல்லுங்க. பேர் வந்து ராஜசுகன்யா. ராஜசுகன்யா உங்களோட பேரா? ஆமா சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 13/3/91. 91. மேரேஜ் ஆச்சா? மேரேஜ் ஆயிடுச்சுங்க மேடம். மேரேஜ் வந்து 2/2/2014. 2014. கேள்விகளை கேளுங்க. ஹஸ்பண்ட் பேர் வந்து முத்து நிவாஸ். முத்து நிவாஸ். முத்து நிவாஸ். ஓகே, கேள்விகளை கேளுங்க. 6/6/82ல பிறந்திருக்காரு. 6/6/82. சரி சார், எப்படி சார் இருக்கும் எங்களுக்கு ஃபியூச்சர்? என்ன மாதிரி உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? வீட்ல பவித்ரான்னு கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுல இருந்து எல்லாருமே சுகன்யான்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஜாதக பிரகாரம் வந்து ராஜசுகன்யான் தான். ஓகேமா ஓகேமா. அவரை முத்து நிவாச எப்படி கூப்பிடுறாங்க? நிவாஸ்ன்னு தான் கூப்பிடுறாங்க. ஓகே, நிவாஸ்ன்னு கூப்பிடவே கூடாது, முத்துன்னு கூப்பிடக்கூடாது. -2 -+ங்கிற மாதிரி முத்து நிவாஸ் முத்து நிவாஸ்ன்னு கூப்பிட்டா அவருக்கு பிரச்சனையே வராது. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பவித்ரான்னு இருக்கிற பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தீங்க, சுகன்யான்னு வந்து மாறினதுக்கு பின்னாடி நீங்களுடைய வாழ்க்கை ஒரு பயம் கலந்த வாழ்க்கையா போயிருச்சு. எப்ப பார்த்தாலும் ஒரு மனம் பயமா இருக்கு உங்களுக்கு. அந்த தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், அட்டைக்கு ஆளுகிற டாமினேட்டிங் கேரக்டர்லாம் உங்க அப்பா வீட்டுல இருக்கிற பொழுது இருந்தீங்க. ஏன்னா அங்க பவித்ரான்னு கூப்பிட்டாங்க. இந்த சுகன்யான்னு கூப்பிட ஆரம்பிக்கிற பொழுது வாழ்க்கை போயிருமோ, வாழ்க்கை தொலைஞ்சு போயிருமோ, நம்மளை பிடிக்காம போயிருவோமோ, நம்ம இப்படி ஆயிடுவோமோ, வீட்டுக்காரர் அப்படி ஆயிடுவோங்கிற மாதிரி அன்னெசரியான தாட்ஸ்லயே உங்க வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு இப்ப. சோ அதனால நிம்மதி இல்லாம போயிருச்சு, எதுலயும் பிடித்தம் இல்லாம போயிருச்சு. இந்த குழப்பத்துல இருக்கீங்க. நிச்சயமா இந்த பேர் மாத்திரம் பாருங்க. நீங்க பேர் மாத்தினா பெரிய மாற்றம் நிகழும் என்பதற்கு வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. பாத்தீங்கன்னா சுகன்யா பவித்ராவா இருக்கிற பொழுது இருந்த எண்ணமும் செயலும் ஆக்ஷனும் ஆனா சுகன்யான்னு மாறினதுக்கு பின்னாடி இல்லை இல்லையாமா? அப்ப நல்ல பெயர் மாற்றம் செய்தார். ஒரு பேர் மாற்றம் வாழ்க்கையில ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்குது இல்ல. அப்ப பேர் நல்ல பேர் வைத்திருந்தா இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். சோ அவங்க என்ன சந்திச்சாங்கன்னா அவங்கள வாழ்றதுக்கு கைட் பண்ண முடியும். ஓகே சார், சந்திக்கணும்னா கீழே இருக்கிற ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நம்ம முதல்ல கேட்டது 8ஆம் நம்பர்னாலே ஆகாது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்ப நான் சிங்கப்பூர், மலேசியா, இந்த வெளிநாடுகள்ல அயல் நாடுகள்ல வாழுகின்ற பெரும்பாலும் தமிழர்கள், யாழ்ப்பாண மக்கள், அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்
இந்த 8ஆம் தேதினா அப்படி பயந்து ஓடுறாங்க. அதாவது 8ஆம் தேதி ஆகாது, 17ஆம் தேதி ஆகாது, 26ஆம் தேதி ஆகாது. 26ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஐயோ அந்த பிள்ளை கிட்டத்திலே நிற்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ராஜராஜன் ஆகிய நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், எல்லா நம்பரும் நல்லது, எல்லா தேதியில் பிறந்தவங்களும் நல்லவங்க. 8ஆம் தேதி பிறந்த மகான்கள், 8ஆம் தேதி பிறந்த மடாதிபதிகள், 26ஆம் தேதி பிறந்த இந்த நாட்டுடைய மிகப்பெரிய சாதனையாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், 8ஆம் தேதின்னு பயப்படாதீங்க. 17ஆம் தேதி குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி பதறாதீங்க. 26ஆம் தேதி குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி இந்த உலகத்தில் ஏங்காதீங்க. எந்த தேதியில் பிறந்த குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். அப்போ எந்த தேதி, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பிறந்தவர்களை திருமணமே பண்ண பயப்படுறாங்க. இல்லை, 8ஆம் நம்பர் தான் ஆகாதே ஒழிய 8ஆம் தேதி, அந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இல்லை. சில இடங்கள்லாம் தெரியாமல் இந்த நியூமராலஜி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, 8ஆம் தேதி ஆகாதுன்னு சொன்னோன்னே 8ஆம் தேதியில் யாரெல்லாம் நண்பர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பகையாக பார்க்குறது. அப்போ தனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, சனியை எனக்கு வந்து பிறந்திருக்கான் பாரு, இவன் பிறந்ததுலேருந்து எனக்கு கஷ்டம் அப்படின்னு இவர் வந்து அதை கவனத்தை செலுத்துறதுனால சூப்பர் கான்சியஸ் மைண்டில் அது பதிஞ்சு பல பேர் கெட்டு போகிறாங்க. அப்போ ராஜராஜன் ஆகிய நான் என்ன சொல்கிறேன், எந்த தேதியில் வேணாலும் குழந்தைகள் இருக்கும், எந்த தேதியில் பிறந்தவர்களையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, எந்த தேதி இப்போ வீட்லேயும் நீங்கள் இருங்க. 8ஆம் நம்பர் வீட்லையா இருக்கலாம், ஆனால் அது சாஸ்திரப்படி, வாஸ்து சாஸ்திரப்படி அந்த வீட்டில் இருக்கான்னு பார்க்கணுமே ஒழிய நம்பரில் ஒன்றும் இல்லை. 8ஆம் நம்பரில் நீங்கள் ஒரு வண்டி நம்பர் வாங்கிக்கலாமா, அமைஞ்சிட்டா வச்சுக்கோங்க, நம்மளா போயிட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பேர் தான் வைக்கக்கூடாது. நம்ம சனீஸ்வர பகவானை நம்ம போய் கும்பிடுறோம், ஆனால் அவருடைய ஃபோட்டோ கொண்டு வந்து வச்சுக்கிறோமா? கண்ட இந்த நாட்டில் இருக்கிற சாமியார்களுடைய ஃபோட்டோலாம் வச்சுட்டு எங்கள் குலதெய்வம்னு காட்டுற இந்த மக்கள் ஏன் சனீஸ்வர பகவானுடைய ஃபோட்டோ கொண்டு வந்து வைக்கிறதில்ல? அவரை கும்பிடலாம், அவர் தானா நன்மைகளை அளிக்கக்கூடியவர், ஆனால் அவரை வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது. ஆக நம்ம பேராக நம்ம அந்த தேதியில் வச்சுக்கக்கூடாது. 8ஆம் தேதி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடாது. ஆனால் தானா நடக்கிற பொழுது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வாஸ்துவிலையும் நீங்க பெரிய ஒரு நிபுணர் சார். இப்போ ஒரு இடம் வச்சுக்கோங்களேன், ஒரு கடை நடக்கிறதுக்கும் ஒரு இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு அந்த மாதிரி இடங்கள் ஏதாவது? நிறைய இடம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இடம் சரியாக இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இப்ப திருப்பதி கோயில் எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகம் பூராக இன்னைக்கு இந்துக்களுக்கு, இந்து மதத்திற்கு ஒரு பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து வெங்கடாச்சலபதியுடைய, வெங்கடேஸ்வர பெருமாளுடைய 7 மலையை தாண்டி இருக்கிற கோயில். அது இயற்கையிலேயே சாஸ்திரப்படி, வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்துட்ட காரணத்தினால தான் உலக புகழ் பெற்று கொண்டு இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வீடு, கடை, தொழில், இது வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ இந்த மக்களுக்கு நம்ம போன தடவை நம்ம வந்து ஒரு செய்தியை சொன்னோம், இந்த தடவை நம்ம ஒரு செய்தியை சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த கணவன் மனைவி உறவு, கணவன் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கைக்குள்ள 2 பேரும் காதல் பண்ணுற பொழுது அப்படி அந்யோன்யமாக இருப்பாங்க, அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டிங்கன்னா மனைவியும் கணவனும் ஒன்றிணைந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. திடீரென்று அவங்க ஒரு புதுசாக வீடு வாங்குவாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கு, அதாவது நார்த் வெஸ்ட் உள்ள ஒரு பெட்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது வடக்கு இருக்கணும், வட மேற்கு இருக்கணும். அந்த வடமேற்கில் ஒரு பெட்ரூம் அமைஞ்சு, அது நார்த் வெஸ்ட்ல பெட்ரூம் இருந்து அந்த பெட்ரூம்ல போய் கணவனும் மனைவியும் படுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுவும் இளம் தம்பதிகளை, ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தம்பதிகள், அந்யோன்யமாக இருக்கின்ற தம்பதிகள் அந்த வீட்டில் போய் படுக்க ஆரம்பிச்சதுலேருந்து கணவனுக்கு மனைவி என்னதான் பெரிய அழகு தேவதையாக இருந்தாலும், ஐஸ்வர்யா ராய் போன்ற அழகானவளாக இருந்தாலும் கூட அவருக்கு ஆர்வமும் ஈடுபாடும் ஆசையும் அந்த பெண் மீது வராமல் போயிடும். உடனே இந்த பெண்ணுக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருந்த நீ ஏன் என்னோட எனக்கு வந்து உறவு இல்லாமல் போயிடுச்சு, அன்பு இல்லாமல் போச்சு, என்னை பிடிக்கலையான்னு சொல்லி பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இந்த அந்த வடமேற்கில் இருக்கிற வாசல். ஆகவே இதை பார்க்கிற ஒவ்வொருத்தர்களும் அந்த வடமேற்கில் கணவன் மனைவிகள் படுக்கிற உறவு வைத்துக் கொள்கிறவர்கள் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஓகே, இந்த நிகழ்ச்சி முழுமையும் தடவை வந்தாச்சு. அதுல முக்கியமா வாஸ்து பத்தி நம்ம பேசிட்டோம், நிறைய குறிப்புகள் சொல்லியாச்சு, நேரம் தான் பத்தல. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொடுத்த உங்களுக்கு நன்றி. ஓகே, நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக டாக்டர் சி வி ராஜராஜன் அவர்கள் பெயர்களை மாத்துறதுனால நிச்சயமா நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கீழே ஸ்க்ராலிங் நம்பர் போகுது, நீங்க முன்பதிவு பெற்றுட்டு அவரை பார்க்க வரலாம். இன்னும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.